உண்டாக்கின சகல காட்டு மிருகங்களை பார்க்கிலும் சர்ப்பமானது மந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் சகல விருட்சங்களின் கனிகளை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றது. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் யாராவது சொல்ல முடியுமா? நமக்கு இன்னைக்கு பாசமாக இருக்கிறவங்க சேர்ந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணலாம். சர்ப்பம் பேசுமா? பேசும். ஆனா சர்ப்பம் எப்படிப்பட்டதுன்னு சொல்றாங்க. எல்லா மிருகங்களிலும் சர்ப்பமானது எப்படிப்பட்டது? தந்திரமா இருந்துச்சு. எல்லாத்தை விட தந்திரமானது. அதனால சாத்தா என்ன பண்றாங்க சொல்லுங்க. சர்ப்பத்தை செலக்ட் பண்றாங்க. சாத்தான் அந்த பாம்புக்குள்ள புகுந்தானா அல்லது பாம்பே பேசிச்சா? கொஞ்சம் நம்ம எல்லாரும் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் சொன்னா நானும் கத்துக்கிடுவேன். வேகமா சொல்லுங்கம்மா, நிறைய கற்றுக் கொடுங்க பெரியவங்கெல்லாம். ஆசிரியர், நீங்க சர்ப்பம் பேசிச்சா இல்ல சர்ப்பத்துக்குள்ள இருந்து பிசாசு பேசினானா? அப்படி பேச முடியுமா? சாத்தா சர்ப்பத்தை போன்ற ஒரு உருவத்தை எடுத்தானா? அப்போ அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன இருக்கு? சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருக்கிறது. அப்போ ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஒண்ணுதான். அவன் உருவம் எடுக்கல. இந்த வசனத்தினுடைய காரியத்திலிருந்து, இந்த வசனத்திலிருந்து நம்ம படிச்சோம்னு சொன்னா அவன் ஒரு சாத்தானா உருவம் எடுக்கல. ஆனா உருவத்தோடு இருந்த சர்ப்பத்துக்குள்ள அவன் செயல்படுறான் என்பதை பார்க்க முடியுது. இது எல்லாருக்கும் ஓகேயா? நீங்க எல்லாரும் சொல்லலாம், எனக்கும் நானும் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறேன். சரியா? அது மட்டும் இல்ல, சில காரியங்களை நம்ம படிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 25 நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, God made the beast of the earth after his kind and cattle after their kind and everything that creepeth upon the earth after his kind. God saw that was good. எல்லாமே நல்லதுதான் அப்படின்னு சொல்லி கண்டார். அது பாம்பா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, எல்லாமே நல்லது. ஆண்டவருடைய பார்வையில ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாமே. ஆனா இதுக்கு விசேஷித்த வண்ணமாக சர்ப்பத்துக்கு எப்படி இருக்கு? ஒரு நல்ல நாலேஜ் சொல்லலாம், அல்லது தந்திரம் அப்படின்னு வேற மாதிரி நம்ம நினைச்சிடக்கூடாது. நல்ல நாலேஜா ஆண்டவர் படிச்சிருக்கிறாங்க. சரி, மத்தேயு சுவிசேஷம் 10:16 ஏதாவது வாசிங்க. ஆடுகளை பாம்பை போல, அந்த வசனம் 10:16 மேத்யூ. சர்ப்பங்களைப் போல சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சர்ப்பத்தை பத்தி ஆண்டவர் பேசுறாரு. அப்போ சாத்தான் சர்ப்பத்தை உள்ள அவனுடைய கிரியையை செயல்படுத்துறான். இந்த சர்ப்பம் அதை அனுமதிக்குது. கரெக்டா பாஸ்டர்? சர்ப்பம் அதை அனுமதிக்குது. அதனால சாத்தான் அதை எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால ஆண்டவர் சபிக்கும் போது எப்படி சபிச்சார்? நீ மண்ணை, உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ மண்ணை தின்ப, வயிற்றினால என்ன செய்வ? நகர்ந்து போவ. அப்போ சாபம் தான் வயிற்றினால நகரணும் அப்படின்றது சாபம். மண்ணை மட்டும்தான் திம்பன்னு சொல்லல.
மண்ணை திம்ப அப்படின்னு தான் சொல்றாரு. உணவுக்கு நிறைய அடிச்சு சாப்பிடுதுல, மண்ணு திங்கும் என்பது ஒரு விதமான ஒரு சாபம். சரி, அப்போ இதுல வயிற்றுனால நவழுகிறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு இந்த பாம்பு? ஃபர்ஸ்ட் எனக்கு தெளிவா தெரியல, நீங்க என்ன சொல்றீங்க? எதுவுமே சொல்ல மாட்டீங்க. சொல்ற மாதிரி பறந்து இருக்கலாம். சரி, அது இருக்கிறதுலயே அழகு நிறைந்த ஒரு சர்ப்பம். நல்லா ரொம்ப அழகு, அட்ராக்ஷன் கொடுக்கும், அதே சமயத்துல ரொம்ப ஞானமா இருக்கு. அதனால சாத்தா என்ன பண்றான்னா, இதை எடுத்து பயன்படுத்தினா எப்படி இருக்கும், அப்பதான் ஜனங்கள் வந்து இந்த ஆதாம் ஏவாளை நம்புவாங்க. ஒரு அழகை ரசிக்கிறது போல ரசிச்சுட்டு நம்ம அவங்களை ஏமாத்தலாம் அப்படின்ற ஒரு காரியத்தை பிசாசு வந்து பண்றதை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை சாபம் விடுறாரு அப்படின்னா, நகர்ந்து போகணும்னு சாபம் விடுறாருன்னா கண்டிப்பா அது ஏதோ ஒரு இடத்துல அதோடைய நிலை இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க. ஏன் பறக்க முடியாதா? எவ்வளவு பெரிய நீளமா இருக்கு, எப்படி பறக்க முடியும்? எனக்கு நீங்க தான் சொல்லுங்க. ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஊரும் பிராணி பறக்குதா? எங்க பறக்குது? பாம்பு பறக்குதாமா? பள்ளிகளை பார்த்தீங்கன்னா சேனல்ல காப்புவாங்க. உடம்பு பிடிக்கும்போது ஒரு வகையான பாம்புகள்லாம் வந்து அப்படியே ஜம்பாய் அப்படியே பறக்கும். விண்வெளி பூச்சி பார்த்துருக்கீங்களா? ஒரு பூச்சி புழு, அது பறந்து தான் போகும். அதை பிடிச்சி பார்த்தீங்கன்னா அது புழுவா தான் இருக்கும். எப்படி பறக்குது? ஆண்டவர் ஒரு விலங்கை பார்த்து, ஒரு ஊரும் பிராணியா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்து இதை செய்யும் சொன்னா அது கண்டிப்பா செய்யும். எப்படி பூமி நிக்குது அப்படின்னு கேட்டோம்னா எப்படி இருக்கும்? எப்படி நிக்குது பூமி அந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இயற்கை ஆண்டவர் படைச்ச ஒரு காரியங்களை பார்க்கும்போது எல்லாமே அதிசயமா தான் இருக்கும். நம்ம பார்வையில பாத்தீங்கன்னா பறக்கணும் அப்படின்னா ரெக்க வேணும். ஆனா ஆண்டவருடைய பார்வையில ரெக்கை இல்லாம கூட பறக்கும். சரியா? நான் இந்த செய்தி எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, நான் இதை படிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயத்தை லிங்க் பண்ணியிருந்தாங்க. சர்ப்பம் அங்க பேசுது, இன்னொரு இடத்துல கழுதை பேசுது. சர்ப்பத்தை எடுத்து பிசாசு பயன்படுத்துறான், கழுதை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துறாரு. கரெக்டா? இன்னைக்கு சாத்தான் நம்மளை எடுத்து பயன்படுத்துற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருந்துடக்கூடாது. ஆண்டவருக்காக ஆண்டவர் என்னை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாஞ்சிக்க வேண்டும். இல்லைன்னா சாத்தான் வந்து நமக்குள்ள என்ன செஞ்சிருவான்? சாத்தான் புகுந்துட்டான் அப்படின்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை? சாத்தான் அவங்களுக்குள்ள இருக்கான் அப்படின்றது எப்படி நமக்கு தெரியும் சொல்லுங்க? ஒரு மனுஷனுக்குள்ள சாத்தான், வசனத்தை நான் அப்படியே நோட் பண்ணி பார்க்கும்போது, யாருக்குள்ள எல்லாம் பிசாசு புகுந்தான்னு இருக்கு பைபிள் வசனம். யாருக்குள்ள எல்லாம் பிசாசு புகுந்தா? பிசாசை பத்தி பேசும்போது ரொம்ப அப்படியே கோபமா இருக்கு. சவுல் கொலதாரி உள்ள வந்துருது. யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அதே போல தாவீதை லக்கம் பார்ப்பதற்காக சாத்தான் ஏவி விட்டான், புகுந்தான். இதெல்லாம் ஏதேன் தோட்டத்துல அந்த சர்ப்பத்துக்குள்ள புகுந்தான். புரிஞ்சுங்களா? அதனால சர்ப்பத்தை அவன் பயன்படுத்தி அவன் வந்து பேச வைக்கிறான். புரியுதுங்களா? வித்தியாசமான முறையில சாத்தானால அது அந்த மாதிரி காரியங்களை பண்ண முடியும். ஆண்டவர் இதை அடிக்கிறதுக்காக நீ இதை பண்ண முடியும் அப்படின்னா நானும் பண்ண முடியும். கழுதை பேசும், ஆண்டவர் பேச வைக்கிறார். சர்ப்பமா கழுதையா? சர்ப்பம் வந்து பிசாசுக்கு இடம் கொடுத்துச்சு, கழுதை ஆண்டவருக்கு இடம் கொடுத்துச்சு. அதனால என்னமோ தெரியல, ஒரு பாட்டு பாடுவோம். என்ன பாட்டு? குட்டி நானையா கழுத, குட்டி நானையா. கழுதைன்னு சொன்னா கோவம் வரும், ஆனா கழுத குட்டின்னு சொன்னா, மாடு அப்படின்னு சொன்னா கோவம் வரும்.
நீ ஒரு பசு அப்படின்னா ரெண்டும் ஒண்ணுதான். மனுஷங்க வாழ்க்கை அப்படிதான். பேச்சுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி திட்டுன்னா திட்டிக்கலாம். எருமை மாடுன்னு சொல்றேன், எருமை கண்ணுக்குட்டி, எருமை குட்டி அப்படின்னு சொன்னா அவனுக்கு சந்தோஷம். நீ கழுதன்னா அவனுக்கு கோவம், கழுத குட்டிடா நீ. அதே போல ஆடு அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் ஆட்டப்படை, ஆட்டுக்குட்டிடா நீ அப்படின்னு சொல்லுங்க. எல்லாம் மிருகம் தான், ஆனா வார்த்தைகள் தான் வித்தியாசமாக இருக்க முடியும். என்னமோ கழுதை பத்தி பேசும் போதெல்லாம் ஆண்டவர் கழுதை மேல ஏறி போனாரு அப்படின்னு நீ கூட என்னைப்பா கழுதையை போட்டிருப்பாங்க. நான் அப்பதான் யோசித்தேன், இதை நான் சின்ன வயசுல பார்க்கும்போது கழுதையை பார்த்தா யோகம் வரும் அப்படின்னா ஒண்ணு அங்க வந்தது இல்லை எனக்கு. அப்புறம் யோசித்து பார்க்கும்போது ஏன் இதை யோசித்து போட்டிருக்காங்கன்னா, ஏசப்பா கழுதை மேல ஏறி போனாரு. கழுதைனா நம்ம சுத்தி தெரியுற கழுதையான்னு எனக்கு தெரியல. அது வந்து ராஜாக்கள் ஏறி செல்கிற ஒரு கோவேரி கழுதை, ஒருபோதும் ஏறிடாத ஒரு கழுதை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அப்போ கழுதையை வச்சு நிறைய பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் நமக்கு. ஒருபோதும் ஏறிடாத கழுதை அப்படியே ட்ரெயின் அப்படியே நான் உங்களுக்கு பயிற்சி கொடுத்தது மாதிரி அப்படியே ஏசப்பா போட்டு போகுது. எப்படி முடியும்? நிறைய பேர் நினைப்பாங்க, நம்ம நல்லா பயிற்சி எடுத்தா தான் ஊழியம் செய்ய முடியும், நம்ம நல்லா படிச்சா தான், பைபிள் காலேஜ் படிச்சா தான் ஊழியம் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து வந்தாலே ஊழியம் செய்ய முடியும். ட்ரெயின் ஆகணும் அவசியமே கிடையாது. இயேசு வந்துட்டாலே ட்ரெயின் தான் வரணும். கரெக்டா? ஓகே. ஆகிய இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. சாத்தான் புகுந்தான், சாத்தான் ஏறினான், சாத்தான் உள்குள் புகுந்து பேசினான். இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துடக்கூடாது. அவன் நம்ம எடுத்து ஒரு கருவியா எடுத்து பயன்படுத்திடக்கூடாது. அப்படி நம்ம அவனுக்கு இடம் கொடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க? அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன், சரிங்களா? மத்த 24 வாசிங்க, நான் முடிச்சிடுறேன். டைம் இருக்கா? ஒருவனும் நம்மை வஞ்சிச்சிடக்கூடாது. இன்னைக்கு பிசாசு அநேகரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். அவங்க யாரை தொழுது கொள்றான்னு அவங்களுக்கே தெரியல. பாவம். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம நீங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தாலும் அது வேஸ்டா போகும். ஏன்னா வீணான ஆராதனை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆகையினால நம்ம வாழ்க்கையில யாரும் நம்மளை வஞ்சிக்காத படிக்க. ஏன்னா பிசாசு சர்ப்பத்தை வஞ்சிக்கிறான். சர்ப்பத்தை வஞ்சிக்கிறான். அடுத்து யாரை வஞ்சிக்கிறான்? ஏவாளை வஞ்சிக்கிறான். அடுத்து ஆதாம் விழுந்துட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம விழுந்துட்டு இருக்கோம் அவனுடைய வலையில. அன்னைக்கு வஞ்சிக்க ஆரம்பிச்சான், இன்னைக்கு வரைக்கும் நம்மளை வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறான், ஏமாத்திக் கொண்டே இருக்கிறான். நீங்க எங்க போனாலும் ஏமாந்துட்டு இருக்கிறோம். நம்ம உண்மையா எங்க போனாலும் நம்மளை ஏமாத்துறாங்க. ரீசெண்டா நான் ஏமாந்தேன். அப்படியே ஒரு சும்மா ஆட் பார்த்துட்டு இருக்கும்போது வெள்ளச்சட்டைக்கு கரையெல்லாம் போறதுக்கு சூப்பரா அவங்க போட்டுட்டு இருந்தான். பரவாயில்லையே, தொட்டோன்னு அப்படியே போகுது அப்படின்னா நம்ம ஷர்ட்டு கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டேன். 800 ரூபா. சரி, 800 ரூபான்னு பரவாயில்ல. எனக்கு ஷர்ட், ஒரு சில ஷர்ட் வந்து அழுக்க அந்த கரை படிஞ்சிருக்கு, அது சரியாக்கணும் அப்படின்றது ஒரே சந்தோஷம் எனக்கு. எப்படா வரைக்கும் காத்திருக்கு, வந்துச்சு. சரின்ட்டு எடுத்து ஒரு இடத்த போட்டு உடனே மேஜிக் மாதிரி மாறிடும் அப்படின்னு போட்டு தேய்ச்சி பார்க்குறேன். 1.5 மணி நேரம் ஒன்று கூட போல. வேஸ்ட். அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலான்னு பார்த்தா அது முடியாதுன்றான். உள்ள நானும் என்டர் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன். இல்லை, நோ, க்ளோஸ்டு முடிஞ்சு. ஏமாறும். நம்ம பொம்மையை பார்த்து ஏமாந்துக்கிட்டு அதில் அவன் என்னவோ போட்டுனா நம்ம அதை ஏமாந்துக்கிட்டு இதை சொல்லணும். உங்களுக்கு ஒரு காமெடியாக இருக்கும். பாஸ்டர் ஏமாந்துட்டாலும் நம்மளாம் ஒன்றுமே இல்லைடா. நான் எல்லாத்துலையும் ஏமாற மாட்டேன். இதில் கொஞ்சம் என்ன பண்ணிட்டேன்னா எமோஷன் ஆகிட்டேன். சரி, நல்லா தான் இருக்கும் போல பிராண்டு. ஆனால் போட்டு பார்த்த நெட்டில் நல்லா தான் போட்டிருந்தாங்க. ஆனால் என் வீட்டுக்கு வந்தது தான் நல்லா இல்லை. அப்போதான் யோசித்தேன், நேரடியாக வாங்கினாலே ஏமாந்துட்டு வரோம், அதுவும் ஆர்டர் போட்டு வந்தா அது எவ்வளவு கேவலமா ஏமாறுவோம் அப்படின்றத யோசித்து பார்க்கும்போது அப்பதான் இன்னும் யோசனை வருது. இது மட்டும் இல்லை, நம்ம எல்லா விதத்திலையும் வஞ்சிக்கப்பட்டு இருக்கோம் பல நேரங்களில். ஆகினால பிசாசு அநேகரை வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் வந்து பிசாசுக்குள்ள
போனதுனால பிசாசு பாம்பு அதை பயன்படுத்தினால சாத்தானுக்கு பேர் என்ன கொடுத்தாரு தெரியுமா? வலு சர்ப்பம், பழைய பாம்பு. கவனமா இருக்கும். இப்ப நம்மள அவன் வஞ்சிச்சுட்டான் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க. சவுலுக்குள் பொல்லாத ஆவி புகுந்தது. சவுலுக்கு வந்து பொல்லாத ஆவி பிடிச்சவன் அப்படின்றத நம்ம சொல்றோம் பாருங்க. அப்ப அவனுக்கு இடம் கொடுத்தோம்னா அப்படியே மாறிடும், டோட்டலா பேரே மாறிடும். அவனுக்கு இன்னொரு பேரை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடுவோம். இன்னொரு பேரை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொடுத்துட்டே போவோம். சர்ப்பம் இடம் கொடுத்தனால சர்ப்பம் வந்துடுச்சு. சவுல் இடம் கொடுத்தனால அவன் சவுலு. பிசாசு வந்து சவுலு. இன்னொரு பேரை வச்சா கூட சாத்தானுக்கு நிகராதான் அந்த பேரும் போயிட்டே இருக்கும். யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் அப்படின்னா இன்னைக்கு யூதாசுனால யாரை நினைச்சு பார்ப்போம்? அவனும் ஒரு சாத்தான். இப்படி அவனுக்கு இடம் கொடுத்தோம்னா அவனுக்கு இன்னொரு பேரை நம்ம கொடுத்துறோம் என்பதை மறந்துடக்கூடாது. ஆதியாகமம் 3:17 வாசிங்க. சாமுவேல் பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினால இன்னொரு காரியம் இருக்கு. நிறைய 14வது வருஷத்துல தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கிறனாலும் மன்னத்திருப்பாய். நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்து நம்ம சபிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறக்கூடாது என்பதை மனசில் வச்சுக்கோங்க. நம்ம ஆண்டவருக்கு இடம் கொடுப்போம். கழுதை பேசுது, நீங்க பிசாசு சர்ப்பத்தின் மூலமா பேசுறான். கழுதை பேசுது, அவனை கண்டிக்குது, ஏன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போறேன்னு சொல்லுது. பிசாசு சொல்லுது, ஏவால வஞ்சிக்குது, சாப்பிடு, நல்லா சாப்பிடுன்னு சொல்லுது. நம்ம கழுதை போல மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும், வழிவழிக்கு போறவங்களுக்கு அப்படி போகக்கூடாது என்று சொல்லும் போது ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார். சத்தியத்தை நீங்க மற்றவங்களுக்கு ஏசி நேசிக்கிறார் என்று சொல்லும் போது ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிறபடினாலே நம்ம பயிற்சி பெற்றவர்கள், நமக்குள்ள இருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள். அந்த நம்பிக்கையோட அவருக்கு மட்டும்தான் இதயத்தில் இடம் சொல்லிட்டு எப்பயுமே அவரே நினைத்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம யாவரும்